வணக்கம். என் பெயர் டாக்டர் மஜிமா. நான் இந்தியா ஹோமியோபதி மருத்துவமனையில் ஹோமியோபதி ஆலோசனை மருத்துவராக இருக்கிறேன். இன்று நாம் 5 இயற்கை முறைகள் பற்றி பேச போகிறோம். இதன் மூலம் நீங்கள் உங்கள் சொராயசிஸை குணப்படுத்தலாம். அதனால் முதலில் சொராயசிஸ் என்றால் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சொராயசிஸை நாம் பொதுவாக சான் நோய் என்றும் அழைக்கிறோம். சான் நோய் என்பது உங்கள் தோலில் ஏற்படும் ஒரு வகை நோயாகும். இதற்கு பல்வேறு வடிவங்கள் உள்ளன. சில சமயங்களில் இது முழு உடலிலும் ஏற்படலாம். அதை நாம் சொராயசிஸ் வல்கேரிஸ் என்று அழைக்கிறோம். அல்லது இது உங்கள் தைப்பத்திகளில் அல்லது காலடியில் மட்டும் ஏற்படலாம். அதை நாம் பால்மோபிலாண்டா சொராயசிஸ் என்று சொல்கிறோம். இப்போது இன்னொரு வகை சொராயசிஸ் உள்ளது. இதில் உங்கள் தோல் மிகவும் சிவப்பாகி தோல் உரிந்து விழ ஆரம்பிக்கும். அந்த வகையே எரித்ரோடெர்மிக் சொராயசிஸ் என்று அழைக்கப்படுகிறது. எரித்ரோடெர்மிக் சொராயசிஸ் உங்கள் முழு உடலிலும் பரவக்கூடும். இந்த நிலைமை மிகவும் வலியுடன் இருக்கும். நோயாளிக்கு அரிப்பு மட்டும் இல்லாமல் வலியும் ஏற்படும். ஏனெனில் அவர்களின் தோல் தன் இடத்திலிருந்து உரிந்து விழுகிறது. அது உரிந்து விழும் போது இது மிகவும் வலியுடனான ஒரு செயல்முறை ஆகும். இதுதான் சொராயசிஸின் விதங்கள் மற்றும் அதை எப்படி அடையாளம் காண வேண்டும் என்பதை குறித்த விளக்கம். உங்களுக்கு எந்த வகை சொராயசிஸ் ஏற்பட்டுள்ளது என்பதை அறிய வேண்டும். இப்போது நாம் பேச போகிறோம் சொராயசிஸை இயற்கையாக குணப்படுத்தும் 5 முக்கியமான முறைகள் என்ன என்பதை பற்றி. முதல் மற்றும் சிறந்த வழி என்னவென்றால், நீங்க குளித்து வந்த உடனே உங்கள் ஈரமான தோலில் தேங்காய் எண்ணெயை தடவி கொள்ள வேண்டும். தேங்காய் எண்ணெயில் மிகவும் சிறந்த பண்புகள் உள்ளன. அது அழற்சி குறைக்கும். ஏனெனில் தேங்காய் எண்ணெயில் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன. ஆகவே நீங்கள் குளித்து வந்த உடனே உங்கள் உடல் இன்னும் சற்று ஈரமாக இருக்கும் போது அதே நேரத்தில் தேங்காய் எண்ணெயை தடவி கொள்ளுங்கள். இதுதான் முதல் இயற்கை வழி. இதனால் உங்களுக்கு உலர்ச்சி மற்றும் அரிப்பு இரண்டையும் தவிர்க்க முடியும். இரண்டாவது, உங்கள் உடலை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் உடலை எப்படி அறிந்து கொள்வது என்றால், உங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் இருந்தால், அதிகமாக புரிப்பு எரிச்சல், அமிலம் அதிகமாக உருவாகும் என்றால் உங்கள் செரிமானம் சரியாக இல்லை என்று புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மெட்டபாலிசம் மெதுவாக இருந்தால், குறிப்பாக சொராயசிஸ் மற்றும் செரிமான பிரச்சனைகள் உள்ள நோயாளிகள் அதிக கொழுப்பு உள்ள உணவு, ஜங்க் ஃபுட் அல்லது அதிக காரம் மற்றும் மசாலா கலந்த உணவு சாப்பிடக்கூடாது. மிளகாய் மற்றும் மசாலா அதிகம் உள்ள உணவுகளை தவிர்க்க வேண்டும். இந்த விஷயங்களை அவர்கள் தவிர்க்க வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் உங்கள் உடலை புரிந்து கொண்டால், எனக்கு செரிமான பிரச்சனை இருக்கிறது அல்லது எனக்கு மூச்சு திணறல் பிரச்சனை இருக்கிறது என்று தெரிந்து கொண்டால், அந்த நோயை சொராயசிஸை சரியாக குணப்படுத்த முடியாமல் காரணமாக இருக்கிறது. அதனால் தான் என் நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமாக இல்லை. அந்த காரணத்தை சரி செய்ய முயற்சி செய்யுங்கள். அந்த மாதிரியான உணவை சாப்பிடாதீர்கள். அந்த மாதிரியான வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதனால் உங்கள் அந்த நோயும் குணமாகும். இயற்கையாகவே நீங்கள் உங்கள் சொராயசிஸையும் குணப்படுத்த முடியும். மூன்றாவது வழி என்னவென்றால், நீங்கள் கிரீன் டீ குடிக்க தொடங்குங்கள். கிரீன் டீயிலும் மிகவும் சிறந்த அழற்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன. கிரீன் டீ என்பது அதிகமாக சாயை விரும்பும் மக்களுக்கு ஒரு மாற்று விருப்பமாகும். மேலும் கிரீன் டீ மூலம் உங்கள் மெட்டபாலிசத்தை செயல்படுத்தலாம் மற்றும் சொராயசிஸால் உங்கள் உடலில் ஏற்படும் அழற்சியையும் குறைக்க முடியும். நான்காவது வழி என்னவென்றால், உங்கள் எடை அதிகமாக இருந்தால் அதை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது எடை எப்படி கட்டுப்படுத்துவது என்று பார்ப்போம். உங்கள் லிபிட் புரோஃபைலை சோதனை செய்து பாருங்கள். கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் இன்று முதல் உடற்பயிற்சி செய்ய தொடங்குங்கள் மற்றும் கொழுப்பு அதிகம் உள்ள உணவுகளை இன்று முதல் நிறுத்துங்கள். ஐந்தாவது இயற்கையான வழி என்னவென்றால், நீராடும் போது மிகவும் கடுமையான மற்றும் ரசாயனங்கள் நிறைந்த பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் என்று முயற்சி செய்யுங்கள். பேசினில் தயாரிக்கப்பட்ட ஒப்தன் கொண்டு குளிக்க முயற்சி செய்யுங்கள். அதே ஒப்தன் கொண்டு உங்கள் தோலை சுத்தம் செய்யுங்கள். இதனால் என்ன நடக்கும்? உங்கள் தோல் ரசாயனங்களிலிருந்து பாதுகாக்கப்படும், இல்லையா? ரசாயனங்களை பயன்படுத்திய பிறகு ஏற்படும் உலர்ச்சி தவிர்க்கப்படும். மேலும் பேசினில் தயாரிக்கப்பட்ட ஒப்தன் உங்கள் தோலை மென்மையாக்கும். அதே சமயம் அதிகமான தோல் உரிதல் குறையும். இந்த 5 முறைகளையும் பின்பற்றுங்கள். உங்கள் சொராயசிஸை குணப்படுத்துங்கள். நன்றி.